ஹலோ எவ்ரிபடி. இப்போ நம்ம விளையாட போகிறது பட்டாணி கேம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேப்பர் கப்ஸ் வாங்கிங்க. ஸோ இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ். அதுக்கப்புறமா ஸ்ட்ரா பாக்கெட் ஒன்று. அதுக்கப்புறமா ஒரு பட்டாணி பாக்கெட். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு கேம் ஆட போகிறோம். அது கேம் பேர் வந்து பட்டாணி கேம். ஸோ இதை வந்து விளையாட போகிறது யாருன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிளேயர் கிச்சோ. அடுத்ததாக வராரு நம்ம கூட்டோ. ஓகே ரெடி. இப்போ நம்ம கேம் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேம் எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு கப்பு இருக்கும். அதில் வந்து ஒரு பிளேயருக்கு ஒரு ஸ்ட்ரா, இன்னொரு பிளேயருக்கு ஒரு ஸ்ட்ரா. ஸோ ஒரு கப்பில் ஃபுல்லாக பட்டாணி கொட்டிடுவோம். இந்த கப்புலேயும் பட்டாணி கொட்டிடுவோம். ஸோ இந்த ஸ்ட்ராவிலேயே அந்த பட்டாணியை உறிஞ்சு எடுத்து இன்னொரு கப்பில் போடணும். ஸோ யார் அதிகமான பட்டாணி எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். 3, 2, 1 ஸ்டார்ட். ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கிச்சு அவர்கள் மிகவும் வேகமாக உறிஞ்சு எடுத்து பட்டாணிகளை கப்புகள் அடைத்துக் கொண்டிருக்கிறார். குட்டு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் பார்ப்போம். குட்டுவும் ஆரம்பித்து விட்டார். ஸோ 2 மினிட்ஸில் இவங்க பண்ணி முடிக்கணும். 50 செகண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. கிச்சி மிக வேகமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். குட்டுவும் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஸோ இது ரெண்டு பேரும் இந்த கேம் ஃபஸ்ட் டைம் விளையாடுறாங்க. நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் மினிட் 30 செகண்ட்ஸ் போயிருக்கு. So 2 minutes game is going to end. கிச்சி மிகவும் வேகமாக ஆடிக்கொண்டிருக்கிறார். போய் பார்ப்போம். ஓகே, 2 minutes over. Stop it. ஓகே, இப்போ நம்ம கவுண்டிங் போயிடலாம். யார் எவ்வளோ பட்டாணி போட்டு எடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். கவுண்டிங் ஸ்டார்டிங் நவ். நமக்கெல்லாம் கவுண்டிங் மிஷின் இல்லை, அதனால் கையிலே கவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம். லெட்ஸ் see. அது குட்டோட பட்டாணிகள் என்ன பட்டிருக்கிறது? 36 வாங்கியிருக்கிறார் குட்டோ. கிச்சு எவ்வளோ வாங்கியிருக்கிறாருன்னு பார்ப்போம். எண்ணிக்கை மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. குட்டுவை வெல்வாரா கிச்சோ? விரைவில் எதிர்பாருங்கள். எனக்கு என்னவோ அந்த பட்டாணியை பார்த்தா கிச்சு தான் வின் பண்ணுவார் தோணுது. எனவே சரி, 47 வாங்கி வெற்றி பெற்றார் கிச்சோ.